ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம ஹெல்தி வெஜிடபிள் சூப் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ப்ரொக்கோலி, பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சைப்பயிறு முளைக்கட்டுனது கொஞ்சம் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பிடி அளவுக்கு ஸ்வீட் கார்னை ஒரு மிக்சர் ஜாரில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அந்த கார்ன்ஃப்ளோர் போடுறதுக்கு பதில் இந்த ஸ்வீட் கார்னை மிக்சியில் அரைச்சி சேர்த்துட்டோன்னா நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு போட தேவையில்லைங்க, அதுவே அந்த கன்சிஸ்டன்சி கொடுத்துரும். கொஞ்சமாக ஆனியன் எடுத்துக்கலாம், பூண்டு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை உருக்கிக்கலாம், பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பூண்டு, அதை லைட்டாக வதக்கிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், அதையும் கட் பண்ணி சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ், ஸ்வீட் கார்ன் எல்லாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக வதக்கிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போது பச்சைப்பயிறு முளைக்கட்டி வச்சுருக்கிறது, ஸ்ப்ரவுட்ஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். என்ன இருக்கோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க. ப்ரொக்கோலி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த பச்சை ஸ்மெல் போயிருச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு இந்த சூப்பு செய்கிறேன், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொதித்து வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்வீட் கார்ன் மிக்ஸை இதோட சேர்த்துட்டோன்னா நமக்கு இந்த சூப் கன்சிஸ்டன்சி வந்துடும். சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம், பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. நல்லா கொதித்து நமக்கு சூப் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஹெல்த்தி வெஜிடபிள் சூப் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அடிக்கடி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதால நமக்கு நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.